இன்னியோட குட்டி மினி vlog பார்த்துடலாமா? அன்றைக்கி ஃப்ரைடே வெளியில் போயிருந்தோம். ஸோ அங்கே பானிபூரி சாப்பிட்டதுலேருந்து இன்னும் சாப்பிடணும் போலவே இருந்தது. நானும் வந்த புதுசில் பானிபூரி ஒரு பேக்கெட் வாங்கி அப்படியே பத்திரமா வச்சுருந்ததுனால சரி இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பார்த்துடலான்னு அன்றைக்கி பானிபூரி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். உண்மைக்கும் சொல்லணும்னா நம்ம என்ன ஃபுட்டு செஞ்சாலும் அதை விரும்பி லவ்வோடு பண்ணும்போது ரொம்ப சூப்பராகவே வரும். அதே மாதிரி தான் அன்னும் பானிபூரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பானிபூரியில் என்னடா டேஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சில ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிடணும்னு டெம்ப்ட் ஆகிட்டு இருப்போம் இல்லையா? அப்போ அந்த ஃபுட்டு சாப்பிடும்போது தான் அதோட ஃப்ளேவர் உண்மையாகவே நமக்கு தெரியும். ஒரு நாள் முன்னாடி தான் சாப்பிட்டேன்னாலும் அந்த டெம்ப்டிங் அப்படியே இருந்ததுனால நெக்ஸ்ட் டேயும் பண்ணியிருந்தேன். அந்த பானிபூரி உடைக்கும் போது ஒரு சவுண்ட் வரும் கேட்டிங்களா? கேட்டிருப்பீங்களே, இந்த சவுண்ட் தான். பூரியை இந்த மாதிரி நல்லா நடுவில் ஹோல் போட்டு அதில் மசாலா வச்சு இந்த தண்ணியில் முக்கி சாப்பிடும்போது அது பானிபூரி